ஆட்சியே 5 நாள் தான் ஆச்சு. இப்ப சும்மா அது நோட்டா இது நோட்டன்னு சொல்றீங்க. யோ, அதிகாரத்துல ஒரு 6 மாசம் உட்காருட்டீங்க. நாங்களா வர்ச்சுவல் வாரிசுல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ணன் மேல சிறு அவதூறு பரப்பினாலும் அடி நம்ம அடிகளா தான் இருக்கும். ஒரு புது அரசு வந்தா 6 மாதம் அந்த அரசை நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரசினுடைய செயல்பாடு குறித்து விமர்சிக்கணும். ஆனா ஏன் இதை இப்பவே விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொய் வேகமா பரவுது. உண்மை ரொம்ப நொண்டி போய்கிட்டு இருக்கு. வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. தொடர்ச்சியா எல்லாரும் எழுதும் பொழுது அதுவே விக்கிபீடியா எடுத்துக்கும், அதுவே கூகுள்ல வரும், நாளைக்கு அதுவே சாட்ஜிபிடிக்கு போவோம். இப்ப எது போட்டாலும் இப்ப தாவேக்கா 26 இடங்களில் பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியல் சமூக மக்களை நிறுத்திருக்கிறது உண்மையான்னு கேட்டா, கிராக் கேட்டா ஆமா உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இவன் டேட்டாவை அழுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு 1000 பேர் 10,000 பேர் சேர்ந்து ஒரே பொய்யை மொத்தமா சொல்லும் போது அதுதான் சமூக வலைதளங்கள்ல உண்மையாக மாற்றப்படுகிறது. அதனால தான் இதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கேமரா இருக்குல்ல, இது நாம் தமிழர் கட்சி சட்டை பையில வைக்கணும்னு சொல்லி பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. திமுக ஆட்சியில் போன முறையே போக்குவரத்து காவலர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப பாருங்க 2 நாளா போடுவாங்க பாருங்க. போக்குவரத்து காவலருக்கும் சட்டம் ஒழுங்கு காவலருக்கும் சட்டை பையில கேமரா பொருத்தப்பட்டது. இனி யாரும் தப்பு செய்ய முடியாது. தளபதி ஆட்சியா பிளாஸ்டா. அரசு மருத்துவமனையை இனி அரசை எடுத்து நடத்தும் பிளாஸ்டா. கல்விக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த தளபதி விஜய் அவர்கள் வாழ்க. மதிய உணவு திட்டத்திலே முட்டையை போட்ட விஜய் வாழ்க. மாணவர்களுக்கு காலனியும் மாணவர்களுக்கு சீருடையும் வழங்கிய தளபதி விஜய் வாழ்க. தளபதி விஜய் பிளாஸ்ட் வெறித்தனம். ஒரு பெரிய திக் ஃபாரஸ்டா இருக்கும். தளபதி ஆட்சிக்கு வந்தவுடன் வளர்க்கப்பட்ட மரங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஒரு மரம் வரதுக்கு 30 வருஷம் ஆகும். அவங்க அதுதான் தெரியாது. அந்த அடிப்படையெல்லாம் புரியாது. புரியாம தளபதி வந்தவுடன் நிலக்குடை உருவாக்கப்பட்டுச்சு, தளபதி வந்தவுடன் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கண்டமணிக்கு வரும். நம்மளால எது பொய் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு போதும் ஆயிரும். அந்த அளவுக்கு பொய்யை பரப்பக்கூடிய கும்பல் அதிகமா இருக்கு. அது உண்மையான கண்டுபிடிக்க கும்பல் குறைவா இருக்கு.